கோயம்புத்தூர் வனக்கோட்டம் ஒரு மிகச்சிறப்பான முன்னெடுப்பை இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகிற்கெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் யானைகள் ரயில் தண்டவாளங்களில் அடிபட்டு உயிரிழப்பை தடுப்பதற்கான முன்னெடுப்புகளை அந்த கேமரா ட்ராப் போன்ற விஷயங்களை சிறப்பாக முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். கோவை மண்டல வனப்பகுதியில் மதுக்கரை வனச்சரகத்தில் 2000க்கு அப்புறம் பல யானைகள் ரயில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய மன வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. அப்போது இருந்த டிஎஃப்ஓஸ் எல்லாம் முன்னெடுப்பு எடுத்து இந்த மாதிரியான ரயிலில் யானைகள் உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல முன்னெடுப்புகள் எடுத்து அதற்கான தூவப்பட்ட விதைகள் இன்றைக்கி ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து ஒரு பெரிய உலகத்தரத்திற்கான ஒரு திட்டத்தை நம்ம வனத்துறை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கோவை மாவட்ட வன அலுவலர் இப்போது இருக்கிற ஜெயராஜ் ஐஎஃப்எஸ் சார் அதில் ரொம்ப அக்கறையோடு அந்த பணிகளை முன்னெடுத்து கொண்டு போனாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ராமசுப்ரமணியம் சார், வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் சார், அப்புறம் நம்ம தலைமை வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு மேடம், சீனிவாச ரெட்டி சார், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையாக இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு இமீடியட்டாக அதுக்கு உண்டான அப்ரூவல்ஸ்லேருந்து எல்லா ஒத்துழைப்புமே கொடுத்து இதை பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம கோவையினுடைய டிஎஃப்ஓவும் கோவை கன்சர்வேட்டர் அந்த மாதிரி பணிகளில் இருந்து மேல் பதவிக்கு வந்திருந்தவங்க அப்படின்றதுனால கோவை சார்ந்து பணியாற்றினவங்கன்றனால இந்த கோவையினுடைய எல்லா கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அது போன்ற அதிகாரிகளின் ஒத்துழைப்போட இந்த பணியை நம்ம ஜெயராஜ் ஐஎஃப்எஸ் சார் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ சமீபத்திய அறிவிப்புப்படி 2500க்கும் மேற்பட்ட யானைகள் இதை கடந்து போயிருக்கு. விபத்தில்லாமல் ரயிலும் பாதுகாப்பாக போயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரானந்தம். ஏன்னா ஒரு யானை என்பது காட்டின் பசுமையின் பாதுகாவலன். ஒரு யானை அழிந்து போனால் பல ஆயிரம் மரங்கள் அழிந்து போனதுக்கான ஒரு பெரிய தலைமுறைக்கான இழப்பு அப்படின்றத சூழல் சார்ந்து பார்க்குற எங்களால் உணர முடியுது. அப்போ 2500 யானைகள் அப்படின்றது ஒரு பெரிய வனப்பரப்பே பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை சொல்கிறோம். அதே மாதிரி யானைகள் மட்டுமல்ல, அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய காட்டெருமைகள், மான்கள், இது போன்ற பல உயிர்களும் அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு கடந்து போகும். இது எல்லாமே அந்த தொழில்நுட்பம் அந்த கேமராக்கு இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற பணியாளர்கள் தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு யானை இருக்குது, ஒரு வன உயிர் இருக்குதுன்னா இமீடியட்டாக அதை அங்கே இருக்க வாட்சருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரயில்வே நிர்வாகத்துக்கும் தகவல் கொடுக்குறாங்க. ரயில்வே நிர்வாகம் அதை அந்த ரயில்வே ஓட்டிக்கிற என்ஜின் டிரைவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. இது போல் ஒரு தொடர் கண்காணிப்பு, தொடர் முயற்சி, அந்த சைரன் ஒலிக்கிறது, அந்த சிக்னல் எல்லாமே ஒரு பெரிய ஒருங்கிணைப்போட இந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்குண்டான ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா நம்ம வாளையார் பாலக்காடு கடந்து வர்ற ரயில்கள் வாளையாறு கடந்து போகிறதுக்குள்ளே இருக்கிற இந்த சிறிய காட்டு பகுதியில் பல உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதற்குண்டான நேரம் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கு. பாலக்காட்டிலேருந்து கோவை வரக்கூடிய நேரம் கூட ரயில்வே துறையால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் வேகம் குறைக்கப்படணும், வன உயிர்கள் வாழணும், வன உயிர்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு உயிரை நோக்கத்தோடு தான் அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் இன்னொரு தகவலாக என்னென்னா, நம்ம டிஎஃப்ஓ சார் சொல்லியிருக்காங்க, ஓஎஃப்சி கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி இன்னும் அடுத்த ஒரு பாதுகாப்பாக போட்டுட்டு வர்றாங்க. அதில் என்னென்னா ஒரு வன உயிர் வந்தாலே அது இண்டிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்னும் புது டெக்னாலஜியும் கொண்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக ஒரு யானைகள் கடந்து போகிறதுக்கும் வன உயிர்கள் கடந்து போகிறதுக்கும் ஒரு அண்டர் பாஸ், ஒரு உள்பாதையும் அந்த ரயில்வே ட்ராக்கில் அமைச்சு கொடுத்தாங்க. ரயில்கள் போயிட்டுருக்க நிலையில் கூட அந்த பணிகள் தொய்வில்லாமல் நடந்தது. அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் பார்த்தோம். இதுபோல் மிகச்சிறந்த வனத்துறையினுடைய அழகான அற்புதமான அதிகாரிகள், வனத்தை காக்கக்கூடிய வன உயிர்கள் மீது அக்கறையுடைய அதிகாரிகள் பணி செய்யக்கூடிய இந்த கோவை வனக்கோட்டம் அப்படின்றது இந்த ஒரு பெரிய நிகழ்வை கொண்டு வந்திருக்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே போல் இதை நம்ம இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள், குறிப்பாக ஒரிசா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலத்தில் இருந்து உள்ள வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் இதை பார்த்து அங்கே போய் இது போன்ற விஷயங்களை முன்னெடுப்பு செய்கிறாங்க. அதற்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாகவும் இருக்குது. அதனால் இதை ஒரு பெரிய மகிழ்வான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். அப்புறம் நம்ம அந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு, அதிகாரிகளுடைய முன்னெடுப்பு. இந்த இதில் பணியாற்றக்கூடிய அந்த 4 ஷிஃப்டாக ஒரு 24x7 24x7 டைமில் 4 ஷிஃப்டாக வனத்துறை பணியாளர்கள் அமர்த்தியிருக்காங்க. ஒரு 5-6 யானைகள் ஒரே நேரத்தில் அடிபட்டு இறந்து போச்சு. இதே
ரயில்வே ட்ராக்கில். அதில் ஒரு யானையினுடைய வயிற்றில் இருந்த குட்டி வெளியில் வந்து விழுந்து இறந்து போனது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொடுமையான நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பெரிய வழிகள் நமக்கு இங்கே உள்ள வனம் சார்ந்தும் வன உயிர்கள் சார்ந்தும் பயணிக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் இருக்கும். அதை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு யானைகளை பாதுகாக்கிறதுக்கும் வன உயிர்களை பாதுகாக்கிறதுக்கும் வனத்துறை முன்னெடுத்திருக்கிறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நாங்கள் முன்வைச்சே தீரணுன்றது எங்களுடைய எண்ணமாக இருக்குது. நன்றி.